ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் ரவிந்த். போன வாரம் வரைக்கும் 30,000 ரூபா செக்மெண்ட்டில் எதுப்பா பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் நிறைய பேர் கேட்டிங்கன்னா IQoo Neo 7 தான்ப்பா பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த வாரம் கதையே வேறு. ஏன்னா போக்கோ கிட்டேருந்து Poco F5 5G அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இதே 30,000 ரூபா செக்மெண்ட்டில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால் இப்போ இந்த 30,000 ரூபா செக்மெண்ட்டில் IQoo Neo 7 Poco F5 5G இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட் அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் நம்ம கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்கே போக்கோடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி 3 கலர் ஆப்ஷன் பிளாக், ப்ளூ, ஒயிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பிளாக் கலர் அண்ட் ஒயிட் கலர் இந்த ரெண்டு கலருக்கான அந்த ஒரு பேட்டர்ன் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ப்ளூ கலர் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளைனான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சைடு எஜஸ் எல்லாமே ஒரு ஃப்ளாட்டான எஜஸ் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுடைய வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாகவே நமக்கு இருக்குது. 180 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 7.9 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட் வெயிட்டாகவே இங்கே இந்த போக்கோவோட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. பட் அதுவே IQoo பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைனும் நல்லாவே இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. அண்ட் சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்வியாக நமக்கு ஹேண்டியாக கையில் பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பேக் சைடில் அந்த டிசைன்லாம் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி பிளாஸ்டிக் பேக் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும். பட் இந்த மொபைலுடைய திக்னஸ் வெயிட்னு பார்க்கும்போது 193 கிராம்ஸ்க்கான வெயிட் 9.1 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நமக்கு போகோவை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வெயிட்டான கொஞ்சம் பல்கியான ஸ்மார்ட் ஃபோனாக இது IQoo இருக்குது. ஸோ அந்த வகையில் எனக்கு பர்சனலி கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு லுக் வைஸ் அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வைஸுமே இங்கே எனக்கு IQoo விட போக்கோ தான் பர்சனல் ஃபேவரட்டாக இருக்குது. அப்படியே டிஸ்பிளேன்னு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 6.7 inchஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே தான் நம்ம கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. பட் எங்கே வித்தியாசம்னா இங்கே போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 12 பீட்கான AMOLED டிஸ்பிளேவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் அதிகமான கலர்ஸை நமக்கு விஷுவலாக காட்டக்கூடிய ஒரு டிஸ்பிளேவாக இங்கே போக்கோவோட டிஸ்பிளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போக்கோவில் நமக்கு டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. HDR10+க்கான சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது போக 1000 nitsக்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ், 270 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் அது போக கார்னிங் ஒரு கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷனோட இந்த டிஸ்பிளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் IQooவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 360 ஹெர்ட்ஸ் வரைக்கும் டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் இன்ஸ்டன்ட் டச் ரெஸ்பான்ஸாக உங்களுக்கு 1200 ஹெர்ட்ஸ் வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக இங்கே 1300 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் இருக்குது. அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு கிளியராக என்ன அப்படின்றத அவங்க சொல்லலை. மோஸ்ட்லி ஸ்காட் எக்ஸ்டென்ஷனுக்கான ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கேமிங் ப்ரிஃபரன்ஸாக பார்க்குறீங்க அப்படின்னா டச் ரெஸ்பான்ஸ் எல்லாம் இங்கே IQooவில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால உங்களுக்கு கேமிங்க்கு லைட்டாக IQoo பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் டிஸ்பிளே வைஸ். பட் அதே சமயம் உங்களுக்கு விஷுவலாக பார்க்கக்கூடியவங்க நீங்கள் அதிகமான ஆன்லைன் கண்டென்ட் அண்ட் நீங்கள் இந்த ஸ்ட்ரீமிங் மீடியாஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் அதிகமாக பார்ப்பீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக போக்கோட டிஸ்பிளே உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. இது போக டிஸ்பிளே கொஞ்சம் கலர்ஃபுல்லான டிஸ்பிளேவாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக டிஸ்பிளே வைஸ் உங்களுக்கு கண்டென்ட் வாட்சிங் அப்படின்னு பட்சத்தில் போக்கோ பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போக்கோ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய அந்த சைட் பெசல்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்லிம்மாக ரொம்பவே கம்மியாக நமக்கு பெசல்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டென்ட் பார்க்கும்போது ஒரு ஃபுல் வியூக்கான டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது போக்கோவில் கிடைக்குது. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக நீங்கள் கண்டென்ட் வாட்சிங்காக பார்க்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் போக்கோட டிஸ்பிளே உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்தோம்னா ரெண்டு மொபைலுமே நமக்கு 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி காமனாக தான் கொடுத்துருக்காங்க. பட் எங்கே வித்தியாசம்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் தான். போக்கோ 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டில் இருக்குது. பட் IQoo 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹையஸ்ட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னா கண்டிப்பாக IQoo உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் எந்த அளவுக்கு இது ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா IQoo ஸ்மார்ட் ஃபோன் 100% சார்ஜ் பண்ண உங்களால் 25 நிமிஷம் தான் டைம் எடுத்துக்கும். பட் அதுவே போக்கோ அதே 100% சார்ஜ் பண்ண உங்களுக்கு 50 minutes வரைக்கும் டைம் எடுத்துக்கும். கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஃபாஸ்ட்டாக உங்களோட IQoo ஸ்மார்ட் ஃபோனில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னு நினச்சிங்கன்னா IQoo போங்க. இல்லை ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் பெருசாக வேணாம்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா போக்கோவுக்கும் போகலாம். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தோம்னா கிட்டத்தட்ட ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான். பட் போக்கோவில் ஸ்னாப்ட்ராகனோட 7+ Gen 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 4 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் IQooவில் Dimensity 8200 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இதுவுமே 4 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸ் தான். ஸோ இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸரில் எது பெஸ்ட் எது பவர்ஃபுல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ANTU அண்ட் Geekbench ஸ்கோர் இந்த டீட்டெயிலாம் வச்சு பார்க்கும்போது Dimensity 8200 கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2 கொஞ்சம் பெட்டரான
பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசராக இருக்குது. ஏன்னா இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த CPU ஆர்கிடெக்சர் அப்படின்றது நமக்கு Snapdragon 8+ Gen 1 அந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் அந்த Cortex X2க்கான கோரெல்லாம் இன்க்ளூட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆக்சுவலி இருக்கக்கூடிய ஒரு சிப்ஸாக இருக்குது. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது AnTuTu வைஸ் பார்க்கும்போது Snapdragon 7+ Gen 2 பெட்டராக இருக்குது. அண்ட் AnTuTu பார்க்கும்போது Snapdragon 7+ Gen 2க்கு உங்களுக்கு 9+ லேக்கான ஒரு AnTuTu ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு. பட் ஆனால் Dimensity 8.93 லேக்கான AnTuTu தான் வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் அப்படின்னாலும் ஆக்சுவலி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் Snapdragon 7+ Gen 2 கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் தான் இருக்குது. மற்றபடி ரெண்டுத்துலையுமே நமக்கு LPDDR5க்கான RAM type, UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் அண்ட் லேட்டஸ்ட்டான ப்ளூடூத் வைஃபைக்கான கனெக்டிவிட்டி, எக்ஸாக்சஸ் வைப்ரேஷன் மோட்டர், வேப்பர் சேம்பருக்கான கூலிங் டெக்னாலஜின்னு எல்லாமே காமனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வித்தியாசம் இல்லை. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்தாலும் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் போக்கோ கொடுக்கும். ஸோ அதையும் நீங்கள் இங்கே நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி 5G பேண்ட் போக்கோவில் 12 5G பேண்ட் இருக்குது அண்ட் ஐக்யூவில் 8 5G பேண்ட் இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் கேமரான்னு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பின்பக்கம் 3 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் அதில் போக்கோ 64 மெகா பிக்சல் பிரைமரி ஆம்னிவிஷன் சென்சரோட OISக்கான சப்போர்ட்டோட இந்த பிரைமரி கொடுத்துருக்காங்க. இது கூட 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா போக்கோவில் இருக்குது. அதுவே ஐக்யூவில் வந்தோம்னா இங்கேயும் பிரைமரி 64 மெகா பிக்சல் கேமரா தான். பட் சாம்சங்கோட GW3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சார் OISக்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இது கூட சப்போர்ட்டிவ்க்கு 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான 2 மெகா பிக்சலுக்கான கேமரா தான் இருக்குது. இங்கே 8 மெகா பிக்சல் அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் இங்கே கிடையாது. மற்றபடி ரெண்டுத்துலையுமே நம்மளால 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். பட் ஐக்யூ 4K 60 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் போக்கோ 4K 30 FPS வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி ஆக்சுவலி நீங்கள் கேமரான்னு பார்க்குறீங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் அப்படின்னா அதில் ஃபோட்டோகிராஃபி எதில் பெஸ்ட்டாக இருக்கும், வீடியோகிராஃபி எதில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நோட் பண்ணும். ஸோ அந்த வகையில் இங்கே ஃபோட்டோகிராஃபி வைஸ் கண்டிப்பாக ஐக்யூ உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வீடியோகிராஃபிலையும் ஐக்யூ கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஐக்யூவில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சென்சார் சாம்சங் GW3 அப்படின்றது ஆம்னிவிஷனை விட கொஞ்சம் பெட்டரான சென்சார். அதனால் கண்டிப்பாக லோ லைட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நார்மல் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வீடியோகிராஃபிக்கும் 4K 60 FPSலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக போக்கோவை கம்பேர் பண்ணும்போது சென்சார் வைஸ் அண்ட் இருக்கக்கூடிய ஃபீச்சர் வைஸ் ஐக்யூ ரியர் கேமராவில் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதுவே முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா இங்கே 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் அதில் போக்கோ இங்கே மேக்ஸிமம் 1080 பிக்சல் 60 FPS வரைக்கும் ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஐக்யூவில் மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPSல வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் இங்கே செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது இங்கே ஐக்யூ கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா விவோவுடைய பிராண்ட் அப்படின்றதுனால ஃபோட்டோகிராஃபியில் குறை வைக்க மாட்டாங்க. நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு பெஸ்ட்டான ஃபோட்டோ அவுட்புட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஆனால் வீடியோகிராஃபின்னு வரும்போது இங்கே போக்கோ ஸ்லைட்டாக பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 1080 பிக்சல் 60 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அல்ட்ரா ஸ்மூத்தான வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு போக்கோவில் கொஞ்சம் பெட்டராக, பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஒரு ஸ்லைட்டர் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வீடியோகிராஃபியில் போக்கோ செல்ஃபி கேமரா வைஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இது போக அதர் ஃபீச்சர்ஸ்னு வந்தோம்னா போக்கோவில் நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இருக்குது. AMOLED டிஸ்பிளே இருந்தாலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். பட் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3.5mm ஆடியோ ஜேக் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு வேணும் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது போக Android 13ல் MIUI 14ல் இந்த போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. அதுவே இந்த பக்கம் ஐக்யூ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துட்டாங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அண்ட் இதுலேயும் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதில் 3.5mm ஆடியோ ஜேக் உங்களுக்கு கிடையாது. ஸோ வயர்டு இயர்ஃபோன்ஸை டேரெக்டாக உங்களால் ப்ளக்இன் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இல்லை, உங்களால் மெமரி கார்டு இங்கே போட முடியாது. 2 சிம் ஸ்லாட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கங்க. மற்றபடி இதுவுமே Android 13ல் FunTouch OS 13ல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ரன் ஆகும். ஃபைனலி இப்போ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அண்ட் RAM and ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போக்கோவில் 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பேஸ் வேரியன்ட் 8GB 256GB இன்டர்னல் வேரியன்ட். அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு 30,000 அப்படின்ற ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க. இது போக 12GB 256GB வேரியன்ட் இருக்குது. அந்த வேரியண்ட்டுக்கு 34,000 அப்படின்ற ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் ஐக்யூவில் பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் வேரியன்ட் 8GB 128GB வேரியன்ட். அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு தான் 30,000 அப்படின்ற ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க. இது போக 12 + 256GB வேரியண்ட்டுக்கு 34,000 அப்படின்ற ப்ரைஸிங் தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் 12 + 256GB வேரியன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் ப்ரைஸிங். பட் இந்த 30,000 ப்ரைஸிங் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஆப்ஷன் போக்கோவில் 256GB கொஞ்சம் பெட்டரான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போக போக்கோவில் உங்களுக்கெல்லாம் மெமரி கார்டும் யூஸ் பண்ண முடியும். ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் அப்படின்றதுல மெமரி கார்டு வேணும்னா யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதும் போக்கோவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இது எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ டேரெக்டாக 256GB ஒரு ஹையர் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா மெமரி கார்டும் போட்டுக்கலாம் அப்படின்னும் போது உங்களுக்கு ஹையர் ஸ்டோரேஜ் வேணும், எனக்கு ஸ்டோரேஜ் பத்தாது என் ஸ்மார்ட் ஃபோனில் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இது போக இன்னுமே நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டிஸ்பிளே வைஸ்
வைஸுமே நமக்கு போக்கோவில் சில விஷயங்கள் பெட்டராகவும் இருக்குது. ஸோ அந்த வகையில் அதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க. உங்களுக்கு டிஸ்பிளே பெஸ்ட்டாக கொஞ்சம் பெஸ்ட்டாக கண்டென்ட் வாட்சிங்க்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக வேணும். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரான ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஹையர் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் 3.5 ஆடியோ ஜேக் மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போக்கோ போகலாம். ஏன்னா போக்கோவில் மட்டும்தான் அதெல்லாம் இருக்குது. இல்லை உங்களுக்கு அந்த ஹையர் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, 128 ஜிபிக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் போதும், இல்லைனா 12 GB RAM 256 ஜிபிக்கான வேரியண்ட் அந்த வேரியண்ட் வாங்கிக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எனக்கு பர்ஃபார்மன்ஸ் டிமென்சிட்டி 8200 ஓகே, ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 2க்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதுனால அதுவே எனக்கு ஓகே. பட் எனக்கு மெயினாக கேமரா கொஞ்சம் பெஸ்ட்டாக வேணும். ரியர் கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங் எனக்கு பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இங்கே IQoo Neo 7 போகலாம். ஏன்னா ரியர் கேமரா அண்ட் செல்ஃபி கேமரா வீடியோ ரெக்கார்டிங்னு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக போக்கோவை கம்பேர் பண்ணும்போது IQoo கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கேமராவும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா IQoo போங்க. இல்லை எனக்கு அந்த 256 ஜிபிக்கான அந்த ஹையர் ஸ்டோரேஜ் வேரியண்ட்லாம் எனக்கு தேவையில்லை, 128 ஜிபிக்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷனே எனக்கு போதும். இல்லை எனக்கு வேணும் அப்படின்னாலும் நான் அந்த ஹையர் ஆப்ஷன் 12 GB 256 ஜிபிக்கான வேரியண்ட்டை சூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் அது எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் IQooவும் போகலாம். ஏன்னா IQooவில் உங்களுக்கு 120 வாட்ஸ்க்கான ஒரு ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. அது போக கேமராவும் உங்களுக்கு வீடியோகிராஃபி எல்லாம் போக்கோவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும் அண்ட் கேமரா பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா IQoo போங்க. இல்லை அது எனக்கு பெஸ்ட்டாக வேணாம், எனக்கு ஹையர் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வேணும், 3.5 ஆடியோ ஜாக் வேணும் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும், அது போக ஒரு ஆல்ரவுண்டட் ஃபீச்சர் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா போக்கோவும் போகலாம். அண்ட் கம்பேரிட்டிவ்லி இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு இந்த செக்மெண்ட்டில் போக்கோ நிறைய விஷயங்கள் இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. கேமரா மட்டும்தான் லைட்டாக, அதுவும் இந்த ரியர் கேமரா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக இங்கே கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. மற்றபடி நிறைய விஷயங்கள் போக்கோ கண்டிப்பாக இங்கே இந்த செக்மெண்ட்டில் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் எதையுமே முடிவு பண்ணாதீங்க. நான் டீட்டெயிலாக 2 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் 2 ஸ்மார்ட் ஃபோனில் எது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எது வேணும் எது வேணாம் அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுங்கள். அப்படி சூஸ் பண்ணிவிட்டு என்ன ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.